ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் ரூட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷிப் சரியாக 1533 போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பன்லேருந்து இந்தியாவை நோக்கி கிளம்புனுச்சு. இதோட குறிக்கோள் ஒன்று தான், இந்தியாவுக்கு வந்து அங்கே இருக்கிற ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு தான். இப்படி கிளம்புன அந்த கப்பலில் சுமார் 300 பேர் பயணித்தாங்க. அவங்க ஆஃப்ரிக்காவோட சதர்ன் சைடு வரப்போ ஒரு மோசமான புயல் அவங்கள தாக்குனுச்சு. அது சுத்தமாக அந்த கப்பலை மூழ்கடிச்சிருச்சு. சரியாக 475 வருஷத்துக்கு அப்புறம் 2008 டி பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நமீபியாவில் வைரத்தை எடுக்கிற ப்ராசஸில் இறங்கியிருந்தாங்க. அவங்களோட வேலை எப்படி இருக்குன்னா, ஒரு கடலோர பகுதியில் ஹை ப்ரெஷரைஸ்டு மோட்டர்ஸை வச்சு அங்கே இருக்கிற நீரை உறிஞ்சி அந்த இடத்த ட்ரை ஆக்கி அங்கே சர்ச் பண்ணுவாங்க. அப்படி அவங்க சர்ச் பண்ணுறப்ப ஒரு கப்பலை கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், அந்த கப்பல் பேர் தான் பாம் ஜீசஸ். நம்ம 1533 கிளம்புன அதே கப்பல் தான் இது. அந்த கப்பலில் என்னென்ன பொருட்கள் இருந்ததுன்னா, 2000க்கும் அதிகமான கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ், அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் 20 டன் அளவில் செப்பு கட்டிகள் காப்பர் பிஸ்கெட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த கப்பல் பூச்சிகள்டேருந்து அரிக்காமையும் பெருசாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த காப்பர் பிஸ்கெட்ஸ் தான். ஆச்சரியம் என்னென்னா, காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அந்த 300 பேரோட ஒருத்தரோட டெட் பாடிஸ் கூட அங்கே இல்லை. சயின்டிஸ்ட்லாம் என்ன தியரி சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி கப்பல் முழுக போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லாருமே கடலில் குதிச்சிருப்பாங்க. அது கரைக்கும் கடலுக்கும் கொஞ்சம் தூரம் தான் அங்கே டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ சில பேர் நீந்தி கரைக்கு வந்திருக்கலாம். அப்படியே வந்திருந்தாலும் அந்த நமீபியா டெசர்ட்டுங்கிறது ஒரு கொடூரமான டெசர்ட். சுற்றி 300 கிலோமீட்டருக்கு நல்ல தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. உணவு தண்ணீரை தேடி அவங்க அலைஞ்சிட்டே கூட இறந்துருக்கலாம்னு நம்பப்படுது. என்னதான் இந்த விஷயம் 2008 நடந்தாலும் இப்போ வரையும் அதோட ஆராய்ச்சிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த காயின்ஸோடு சேர்த்து 100 யானை தந்தங்களும் அதில் கண்டுபிடிச்சாங்க. அது ஆப்பிரிக்கா காட்டில் உள்ள யானைகளோட தந்தம். அதை வேட்டையாடி அதுங்கள்டேருந்து பறித்த அந்த தந்தத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த கப்பல் மூழ்காமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியா வந்திருந்தாலும் அந்த கோடிக்கணக்கான பொருட்கள் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கும். பட் அப்படி நம்ம யோசித்தாலும் அதுக்கப்புறம் யார் இருந்தா, பிரிட்டிஷர் தான் இருந்தாங்க. ஸோ அதையும் அவங்க எடுத்துகிட்டு அவங்களோட நாட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.